மேளங்கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அப்பப்பா எப்படி இப்படிமா இருக்கானுங்க? அத கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன இப்போ வந்து ப்ரோபோஸ் பண்றது எவன்னு தெரியல. இத்தனைக்கும் இவெல்லாம் ஸ்கூல் டீச்சர், இவனுங்களெல்லாம் என்னத்த சொல்ல. நான் வந்துட்டேன் சார், படுக்கலாமா? வாடி குல் குல்ஃபி. சார் 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 சொல்லு, என்ன என்ன சார், நீங்க பாய் மேல கால் வச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாயை நல்லா இழுத்து போட்டு படுக்கணும்ல, கால் எடுத்து பெட் மேல வைங்க. நானும் படுக்கணும், டயர்டா இருக்குல்ல. ஆமாண்ணா படுக்கணும்ல. ஆமா சார், காலையில ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடும்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. நீங்க போய் படுங்க, உங்களுக்கு காலைல ஆபீஸ் இருக்குல்ல. போங்க போய் படுங்க, எனக்கு தூங்கணும். நகருங்க. தூங்கலாம். ஆமா குல்ஃபி, எதுக்கு இப்போ இந்த சாரியை கட்டியிருக்க? சார் அத சொல்லல சார், ஐஸ் கொட்டிடுச்சுன்னு அத போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐஸ் கொட்டினதுக்கா சேஞ்ச் பண்ண? இது அதுக்கு பண்ண மாதிரி தெரியல. நைட் டைம்ல எதுக்கு இப்படி எல்லாம்? அர்ஜுன், நீ அவளை பார்க்காத. சார் பெட் மேல பெட்ஷீட் இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. என்னோட பெட்ஷீட் அதை எடுத்து கொடுங்க. நீங்க கொஞ்சம் காலை தூக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா படுப்பேன் சார். மழைய ரசிக்க விட்டு கையிலடிக்கண கண்ணி பொண்ணு காதல் ருசிக்கு சின்ன சின்ன உடல் இருக்கணும். நேரம் இருக்கு, சிக்கன் உடம்பு இருக்கு, ஏராளமாய் மார்பு இருக்கு, தாராளமாய் மனசு இருக்கு. நெஞ்சாம் பழம் கனிஞ்சிருக்கு, நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு, தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் நெஞ்சால் உடம்பு இருக்கு. சார் 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 யோ, என்ன எதுக்கு பண்ணி கத்தன? ஒரு நம்ம பார்த்துட்டாலோ? எதுக்கு கத்தனவா? சார் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் சார், டயர்டா இருக்கு சார், படுக்கணும். பெட்ஷீட் எடுத்து கொடுங்க சார். பெட்ஷீட் கொடுக்க சொன்னா எங்க கனவு காணிட்டு இருக்கீங்க? பெட்ஷீட்டா எடுத்து தரேன். அர்ஜுன், நீயும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. கண்ட்ரோல் இழந்துட போற. டாமி தலை தொங்கிருச்சு. டாமி டாமி ஏ டாமி, என்ன தலை தொங்கிடுச்சு? ஒரு பெட்ஷீட் கேட்டது குத்தமா? இவன் நம்ம பெட்ஷீட் என் கைக்கு வராது போல இருக்கு, நம்மள போய் எடுத்துப்போம். டாமி தலை தொங்கிடுச்சு. அர்ஜுன், இதோட அவ பக்கத்துல திரும்ப கூடாது. ஒரு மார்க்கமா இருக்காளே, நமக்கே இப்பெல்லாம் இப்படி தெரியுது. எப்பவுமே இப்படிதான் இருக்கலாம், இல்ல நம்ம கண்ணுக்குதான் ஒரு மார்க்கமா தெரியறாளா? படுத்துடா போய். டாமி தலை தொங்கிருச்சு, இதுக்கு மேல நிம்மராது போல இருக்கு. இங்க நின்னுட்டு இருந்தோம், நம்ம தூக்கம் போச்சு. போய் முதல்ல எடுப்போம். சார் நகருங்க சார், பெட்ஷீட் எடுத்துக்கிறேன். ஏண்டி நொய்யன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த பக்கமா போய் எடுத்துக்க, என் கண்ணு முன்னாடி மட்டும் வராது. அப்படி கப்போ. அது சரிங்க சார். சார் ஐயோ அம்மா, இதுதான் சொன்னேன், நகருங்க. பாருங்க எப்படி விழுந்துட்டேன்னு, எனக்கு இடுப்பே போச்சு. ஏய் குல்ஃபி, உன்னால ஒழுங்கா ஒரு பெட்ஷீட் எடுக்க தெரியாது, இப்பதான் மேல வந்து விழுவியாடி. சார் சும்மா எனக்கு சொல்லாதீங்க சார், நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் நகருங்க. நீங்க தான் அப்படியே உட்காந்துட்டுல இருந்துட்டு எதையோ நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. உங்க கனவால பாருங்க இப்ப நான் விழுந்து கிடக்கேன். அப்படி என்னதான் கனவு கண்டிருந்தீங்களோ தெரியல, இடுப்பே வலிக்குது. நேர்ல இருந்து டார்ச்சர் பண்றது பத்தாதுன்னு கொலவளையும் நீ தாண்டி வந்து டார்ச்சர் பண்ண. அடி, உன் பக்கமே திரும்ப கூடாதுன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா இப்படி மேல வந்து விழுந்து. ஐயோ நீ அர்ஜுன், இவன, ஐயோ கடவுளே. ஏய் குல்ஃபி, என்ன விழுந்துட்டேன்னு சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கேன்? என்ன எழுந்திரடி, விழுந்துட்டு இப்படி படுத்துக்கிட்டே என்ன என்னடி அர்த்தம்? எழுந்திரி, மனுஷன் ரொம்ப பாடுபடுத்துறான். எழுந்திரடி, அவனை இவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது. ஐயோ சார், எனக்கு எழுந்துக்க கூடாதுன்னு ஆசையா? எனக்கு எழுந்திரிக்கணும்னு ஆசை, விழுந்ததுல இடுப்பு பிடிச்சிக்கிச்சு சார், அதனால என்னால பேலன்ஸ் பண்ணி எழுந்திரிக்க முடியல சார். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னடி பண்ணணும் குல்ஃபி? சார் என்ன லேசா அப்படி அங்கிட்டு உருட்டி விடுங்களேன், நான் அப்புறமா கையை கீழே வச்சு எழுந்திருக்கிறேன். என்னால இப்ப பேலன்ஸ் பண்ணி எழுந்திருக்க முடியல சார். அடியே, எங்க பிடிச்சிக்கல தூக்குறது? ஏதாவது பண்ணி நீ எழுந்திரியண்டி. ஐயோ சார், அது முடியல, உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன். ரொம்ப தான் பண்றீங்க, இருங்க ஏதாவது பண்றேன்.
சரி சரி, ரொம்ப கஷ்டப்படாத, நானே தூக்கி விடுறேன். தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள தின்ன கதின்ன தா கோழி எனக்காக தினந்தவமா கிடக்கு தொட வேணும் இடம் தொடங்கினால் கூசும் இடங்களா மகங்களே கீரும் படங்களா நானே எழுந்திருக்கேன், விடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே பிடிச்சு தூக்கி விடுறேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு உந்தன் மாறாப்ப நேராக்கும் வேலை மட்டும் எனக்கு இப்ப கிடைக்குமா? நிஜமாய் நீ என்னை தீண்டினால் பனியாய் பனியாய் உரையிறேன் ஒளியாய் நீ என்னை தீண்டினார். டேய் அர்ஜுன், ஆமா என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்குள்ள அவளை தூக்கி விட்டுவியா? ஓஹோ, ஏன்டா அப்படி கேக்குற? இல்லடா, உன் புடி ஒண்ணும் அவளை தூக்கி விட்ட மாதிரி இல்லையே, அவளை இப்படியே இருக்க வைக்கணுங்கிற மாதிரில இருக்கு. ஓஹோ, அந்த மாதிரிலாம் இல்லடா, நான் அவளை தூக்கி விடதா ட்ரை பண்றேன். யாரு நீ? அவளை தூக்கி விடுறதா முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன்னோட முயற்சி ஒண்ணும் அவளை தூக்கி விடுற மாதிரி தெரியலையே, வேற என்னமோ. டேய், நீ ஏன்டா ஏற்கனவே நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன், நீ வேறையும் போடா. நான் போறேன், நீதான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. தூக்கி விடுவியா இல்லன்னா போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போவா? டேய் வேணாண்டா, ஏதாவது சொல்லிட போறேன், போடா. டேய் நானும் அதுதான் சொல்றேன், வேணான்னு தான். ஆனா உன் கை அந்த ஏரியாவையே படம் பார்த்துட்டு இருக்கே, தூக்கி விடலாம், என்ன தூக்கி விட்டுக்கலாம். இப்படி அந்த ஏரியாவில கைய வச்சுக்கிட்டு. ஆமாண்ண, அவன் சொல்றது சரிதான், நான் இவன் தூக்கி விட்டுட்டு போலாமே, நான் ஏன் இன்னமும் கை வச்சுட்டே இருக்கேன்? டேய் அர்ஜுன், நீ முதல்ல தூக்கி விடு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் போல இருக்கு. முதல்ல தூக்கி விட்டு என்று ஓடினால் உயிர் போ சருகாக உலரும். இரு கைகள் தீண்டாடும் பெண்களை உன் கண்கள் பந்தாடிடும். பார்த்து ஆசைப்பட்டேன், அதை பார்த்து சொல்லிப் புட்டேன். நீயும் தொட நானும் தொட. என்ன சவுண்ட் பார்த்து அமைதியா இருக்கு? ஏதாவது நம்ம தப்பா எடுத்துக்கிட்டாலும் என்ன வாயில இருந்து சவுண்டே வர மாட்டேது. ஐயோ டேய் அர்ஜுன், வேற வழியில நம்ம கூப்பிட்டாகணும். இது ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சாரி டி குல்ஃபி, நான் ஏதோ தப்பா பண்ணலையே, நம்ம தூக்கி தானே விட்டோம். குல்ஃபி என்ன கூப்பிட்டாலும் அமைதியா இருக்கா? இவன் நம்ம மேல வந்து விழுந்தா, நானும் இவன் மேல போய் விழுந்தேன். அன்னைக்கு ஏன் மேல தப்பு இருந்தது, இன்னைக்கு இவன் மேல தப்பு இருக்கு. அப்ப கூட நம்மளா கூப்பிட்டா ஏன் திரும்ப மாட்டேங்கிறா? குல்ஃபி இவளா? குல்ஃபி திரும்பிட்டாலே. இப்ப நம்ம என்ன சொல்ல? டேய் இதோட கூப்பிட்டு ஏதாவது பேசுடா. சார் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அப்பாடா, பழைய ஃபார்ம்ல தான் இருக்கா, ஒன்னும் கோவமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பாம இருக்கா? ரொம்ப நேரமா கூப்பிட்டேன், நீ திரும்பவே இல்ல. ஆமா சார், நீங்க கூப்பிட்டு என் காதுல விழுந்தது, ஆனா என்னால திரும்ப முடியல சார். இடுப்பு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு சார். திருதம் பண்ணி ரத்தம் பல்லு இருக்கு இடுப்பு, இந்த இடுப்பு லாதவர் ஆழமானவர் துணி எடுத்து மூடிக்கோ கண்ண மூடி. சார் 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 என்ன? என்னன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நீங்க எங்கேயோ கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல. சரி நீ பாடு, சரியா போகும். நீ பாடு. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு பெயின் குறைஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த டிரால ஆயின்மெண்ட் இருக்கு, அதை எடுத்து வேணா அப்ளை பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆயின்மெண்ட் கேட்கும், அதை எடுத்து அப்ளை பண்ணிக்க. அப்ளை பண்ணிட்டு பாடு, கண்டிப்பா சரியாயிடும். நான் போய் படுக்கிறேன், இதுக்கு மேல முடிச்சுட்டு இருந்தோம் சரியா வராது. நான் போய் படுக்கிறேன். சரிங்க சார், நான் அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிறேன், நீங்க போய் பாருங்க. நான் வேற உங்களையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியலன்னா நான் சொல்றேன் சார். இப்ப ட்ரை பண்றேன், நீங்க போங்க சார், நீங்க போய் பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி நான் படுக்க போறேன். சரிங்க சார். அம்மா இந்த வலி வேற ஒண்ணு தாங்கல, நானும் தூங்கி எழுந்தா சரியா போயிடுன்னு பார்த்தேன். இது தாங்கலையே. பேசாம அவர் சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா?
சரி ஈவினிங் வரைக்கும் பாப்போம். இப்ப ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா செட் ஆகாது. முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஈவினிங் இப்படியே இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டியதுதான். குல்ஃபி சார் என்ன குல்ஃபி ஏதோ மெல்ட் ஆன மாதிரி இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? குல்ஃபி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். சார் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அத்தை வெளியில லஞ்ச் பேக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் லஞ்ச் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் சார். குல்ஃபி என்ன ஏதோ டல்லா பேசுற மாதிரி இருக்கு. என்னடி ஏதோ உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் இல்லை சார். மண்டே இல்ல ஸ்கூலுக்கு போகணும்ல, அத கொஞ்சம் கடுப்பா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல சார். இவ இப்படி எல்லாம் சொல்ற ஆளே கிடையாது. வேற என்னமோ இருக்கு. குல்ஃபி நீ கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன். சார் நீங்க வாங்க சார், உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். டைம் ஆகுது சார், வாங்க. குல்ஃபி என்ன நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். டைம் ஆகுதுன்னு குதிச்சிட்டு இருக்கேன். உனக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூலு? சார் 8:45க்கு பெல் அடிப்பாங்க சார். 8:30க்குலாம் இருக்கணும்ல. நான் 8:45க்கு கரெக்டா போனா எப்படி சார்? இங்கே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும்ல. சரி சீக்கிரம் போயிடலாம். அதுக்கே இவ்வளவு பார்க்கிறேன். அதெல்லாம் சீக்கிரம் போயிடலாம். அது சரிங்க சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நான் வண்டி ஓட்ட மாட்டேன் சார். நான் ரொம்ப பொறுமையா தான் சார் ஓட்டுவேன். அதுவும் இந்த டிராபிக்ல பூந்து போறதுக்கு எனக்கு எப்படி டைம் எடுக்கும் சார்? போலாம் இத்தனை வாட்டி சொல்றானே புரியல. மறமண்டா சார் என்ன திட்டுனீங்களா? பாராட்டணும். இல்ல சரி, டிராபிக்ல பூந்து போக முடியாதுல்ல. நீ எப்படி சீக்கிரமா ஓட்டிட்டு போக முடியாதுல்ல. வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் வேணா உன்னை டிராப் பண்றேனே. வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க போய் உங்க ஃபேக்டரியை பாருங்க. நான் போயிடுவேன் சார். லேட் ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் சார். சரி சார் நான் போறேன், எனக்கு டைம் ஆகுது. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆமா இவகிட்ட போய் இப்ப நான் எப்படி சொல்றது? அது சொல்லிட்டேன் நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு. அப்புறம் என்ன இவளுக்கு? அது மட்டும் இல்ல, என்ன ரொம்ப டல்லா இருக்கான். எதுவும் உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வாடியம்மா வா. ஆமா நேத்தா நீ வீட்ல தான் இருந்தியா இல்ல வெளியில எங்க போயிட்டியா? நேத்தா வீட்ல தான் இருந்தேன். ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? அம்மாடி பேத்தி, வீட்ல இருந்தேன்னா இந்த பக்கமே ஆளை காணுமே. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வெளியில தான் இருப்பேன்னு நினைச்சேன். உன் புருஷன்காரன் கூட ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு போல இருக்கேன். என்ன புருஷனை விட்டு வெளியில வர முடியலையோ? என் பேராண்டி உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டானா என்ன? உங்க பேரன் தானே, என்ன அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் வெளியில புயலே வந்துரும். என்ன பேத்தி குரலையே காணும்? என்ன என் பேரை அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டானோ? என்ன எதுக்கு இப்ப நம்மள எப்படி பாக்குறான்? பாட்டி ஏதாவது கேட்டாங்களா என்ன? என்னடி பேத்தி கேட்டதுக்கு பதிலே காணும்? அது சரி, வெக்கப்படுறா போல இருக்கேன். டே பேராண்டி, என்னடா நேத்து முழுக்க என் பேத்திய ரூமை விட்டு வெளியில விட வரல போல இருக்கேன். கையோட பிடிச்சு வச்சுக்கிட்டே என்ன? கொஞ்சம் பார்த்து பிடிடா, என் பேத்தி உடம்பு தாங்கணும். இதுக்கெல்லாம் முறைக்கிற போல இருக்கேன். பாட்டி நீ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது பேசி வைக்கிறீங்களே. அது சரி, என் பையனை மருமகளும் ஒருத்தர் பார்த்து இப்படி முடிச்சுக்கிறாங்களே. மாமியாரே நீங்க கேளுங்க. என்னடா பேராண்டி சொன்னது புரியுதா? என் பேத்தி கொஞ்சம் பார்த்து பதமா பக்குவமா தான் கையாளணும், பாத்துக்க சரியா? பாட்டி எதுக்கு இப்ப இந்த பேச்சு? அம்மா என்னமா டிஃபன் பண்ணீங்க? எனக்கு பசிக்குது. டிஃபன் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க நிலமா நீ மாமா சாப்பிட்டுட்டு கிளம்புவேன். இல்ல எனக்கு டிஃபன் வேணும், லஞ்ச் மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா என்னடி பேத்தி முகமே சரியில்லை, என்னாச்சு? என்ன உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லை என்ன? ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னமா என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? உடம்பு முடியல என்ன? அதனால நேத்து ரூம் விட்டு வெளியில வரலையோ? நான் கேட்டதான் சொல்ல மாட்டேன், இவங்க கிட்ட சொல்லுவாளா? இல்லம்மா என்னம்மா உடம்புக்கு எதுனா பண்ணுதா? ஹாஸ்பிட்டல் கிட்ட போலாமா? அப்படின்னு எதுவும் இல்லாத. இது வேற நாடிய பேத்தி. வேறனா என்ன? எது வந்தாலும் சொல்லுடி. என்ன உன் மாமியாரும் பாட்டி தானே இருக்கும், அங்க இருக்க உன் புருஷன் தானே. எது வந்தாலும் சொல்லு, யாரும் எதுவும் நினைக்க மாட்டோம். என்ன சொல்லு. என்னாச்சு இவளுக்கு? இல்ல ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஐயோ பாட்டி சொல்லக்கூடாதுன்னா இல்ல பாட்டி, இது ஒன்னும் மறைச்சு பேசுற விஷயம் எல்லாம் இல்ல. இது பாட்டி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு பாட்டி, ரொம்ப வலிக்குது. பிடிச்சிக்கிச்சா? மருமகளே கேட்டியா? என் பேத்திக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சாமா. ஆமாத்தே இடுப்பு தான் பிடிச்சிக்கிச்சாமே. ஆமா என் மருமகளுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்ன நடக்குதுங்க? அவளே இடுப்பு பிடிச்சிக்கிச்சு வலிக்குதுன்னு சொல்றா, இவங்க என்னமோ மாறி மாறி கோரஸா சொல்லிக்கிறாங்க. என்ன பாட்டி எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு சொன்னா நீங்களா அத்தையே என்னமோ கோரஸா பேசிக்கிறீங்க? என்ன பாட்டி பண்றது சொல்லுங்க அத்தை, நீங்களாவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அத்தை. இடுப்பு பிடிக்கு வைத்தியம் தானே, இந்த சீனை எப்படி மாத்துறேன்னு பாரு. அது சரி, என் மாமியாரே ஏடா குடமானவங்க,
அவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னு அவங்க இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அத்தை மருமகளே, என்ன பேத்திக்கு வைத்தியத்தை சொல்லிடுவோமா? ஆமா அத்தை. அப்புறம் என் மருமக வேற வலி தாங்க முடியாம இருக்கா. அவளுக்கு வைத்தியத்தை நம்ம சொல்லிதானே ஆகணும். அதுவும் நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க அத்தை. அதான் அதேதான் சொல்லிடுவோம். வைத்தியம் தானே, என் வைத்தியம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பாரு. அடியே பேத்தி, உன் இடுப்பு வலிக்கு வைத்தியத்தை இந்த பாட்டி சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு இடுப்பு வலி எப்படி வந்தது அது கொஞ்சம் பாட்டி கிட்ட சொல்லு. ஆமா இல்லாம அது எப்படி வந்ததுன்னு சொல்லு. அப்பதான் அதுக்கு தகுந்த வைத்தியத்தை அத்தையால சொல்ல முடியும். அது எப்படி சொல்றது? இவ வேற சொல்லி வச்சா இவங்க வேற மாதிரி கணக்கு போட்டுருவாங்களே. இப்ப என்ன பண்ண? என்னடி பேத்தி வாயை திறக்காம அமைதியா இருக்க? சொல்லு. இடுப்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன என் பேரை எதனா பலமா பிடிச்சிட்டானா என்ன? இவங்க என்ன முறைக்கா? ஓய் இங்க பாரு, நான் எதுவும் பண்ணல. நான் லேசா தான் பிடிச்சு தூக்குனேன், உனக்கே தெரியும்ல. என்னமோ நடந்திருக்கு. ரெண்டு திருட்டு மொழி முடிக்காத பார்த்தா ஏதோ ஏடா கூடமா தான் நடந்திருக்கு போல. வேற எதுனா சொல்லு பாட்டிக்கிட்ட, இத சொல்லாத. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களாலதான் எனக்கு இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் என்னன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்றதா? என்னடி குல்பி, என்ன சொல்ற? மேல வந்து விழுந்தது நீ. உன்னை பத்திரமா தூக்கி விடணுமேனு ஏதோ தெரியாம அந்த ஏரியாவில கை பட்டுச்சு. உன்னை பத்திரமா தான் தூக்கி விட்டேன். மத்தபடி எனக்கு அந்த ஏரியாவுக்கும் சம்பந்தமே இல்ல, பாத்துக்க. சார் எல்லாம் உங்களாலதான் சார் வந்தது. நீங்க வேற எங்கேயாவது பிடிச்சு தூக்கி விட வேண்டியதானே? எதுக்கு அங்க பிடிச்சீங்களா? அதனாலதான் எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. குல்பி, என்ன நீ பேச்ச மாத்தி பேசல? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. என் மேல நீ விழுந்ததும் விழுந்துடின்னு சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? என்னால இருந்துக்க முடியல, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு சார்னு சொன்ன. மறந்துட்டியாடி குல்பி? ஆமா, அப்ப லேசாதான் பிடிச்சிக்கிச்சு. நீங்க தான் என்ன தூக்குறேன்னு அங்க கை வச்சு தூக்கிட்டீங்களா? அது இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. அப்போ என் பேத்திக்கு இடுப்பு பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே என் பேரன் தான். அப்படிதானடி பேத்தி? ஐயோ, என் மோனத்தை வாங்குறோம். ஆமா பாட்டி, நான் விழும்போது எனக்கு லேசாதான் இடுப்பு பிடிச்சிருந்தது. எப்படிதான் என்ன தூக்கி விடுறேன்னு பிடிச்சு தூக்கி விட்டாரா? அதுல இன்னும் ஹெவியா பிடிச்சிக்கிச்சு பாட்டி. இது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஓய் குல்பி. என்ன சார்? ஏய், என்னடி பண்ற? எதுக்கு ரூம் குள்ள நடந்தது இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சார், இடுப்பு பிடிச்சிக்கிச்சுல, அதுக்கு பாட்டி வைத்தியம் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா அது பிடிச்சிக்கிட்டது எப்படி பிடிச்சதுன்னு கேட்டாங்கல்ல, அத சொன்னாதான் வைத்தியம் சொல்ல முடியுமாமா. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் சார்? அதுக்காக ரூம் குள்ள நடக்கிறத வெளியே சொல்லுவியா? சார், நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. உள்ள நடந்ததுன்னு சார் வெளியில சொன்னேன். அடியே, இவ புரிஞ்சுதான் பேசுவாளா புரியாம பேசுவாளான்னு தெரியல. ஏய் குல்பி, அம்மா நம்மள என்னடி நினைப்பாங்க? ஐயோ, ஆமால சார். சாரி சார், நான் பாட்டி கேட்டதும் இத பத்தி யோசிக்காம உள்ள நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் சார். ஆமா, இப்ப அத்தை ஏதாவது நினைச்சிருப்பாங்களா? நினைக்க மாட்டால, முடிவே பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு சார்? அடியே குல்பி, இன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சரி பத்தி, நீ இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த வைத்தியத்தை நைட்டு சொல்றேன். இந்த வைத்தியத்தை நைட்டு பண்ணாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும். சொல்றேன் சரியா? நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு. ராத்திரி உனக்கு என்ன வைத்தியம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அதுபடி வைத்தியத்தை பண்ணிடுவோம் சரியா? சரிங்க பாட்டி. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. நானும் கிளம்புறேன் பாட்டி. அத்தை, நான் கிளம்புறேன். லஞ்ச் பாக்ஸ் எங்க வச்சிருக்கீங்க? இருமா நிலா, நான் போய் கொண்டு வரேன். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரேன். அர்ஜுன், நீ வா சாப்பிடுறதுக்கு. இவ கூட போகணுமே. அம்மா, எனக்கு இப்ப டிஃபன் வேண்டாமா? நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். என்னடி லுக்கு? சார், டிஃபன் சாப்பிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன சார்? நானாவது இன்னொருத்தன் கிட்ட வேலை செய்யறேன். நீ ஏதாவது சொல்லுவானேன்றதுக்காக ஓடுறேன். உங்களுக்கு என்ன சார்? உங்களோட ஃபேக்டரி தானே. நீங்க டிஃபன் சாப்பிட்டு பொறுமையா போகலாம்ல. நம்மளோட ஃபேக்டரி சரியா? பொறுமையா தான் போறேன். ஆனா இது வேற விஷயத்துக்காக நான் சீக்கிரம் கிளம்புறேன். சரிங்க சார், ஆனா நீங்க சாப்பிட்டு போகலாம்ல. அப்ப நீங்க சாப்பிடுறியா? நானும் சாப்பிட்டு போறேன். சார், என்ன சார் கூட கூட பேசிட்டு இருக்கீங்க? பெரியவங்க சொன்னா அப்படியான்னு கேட்கணும் சார். அதை விட்டுட்டு கூட கூட பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் கேளுங்க சார். போங்க, போய் டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா ஃபேக்டரி கிளம்புங்க. ஆமா, யார் பெரியவங்க? நான் தான். என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையா சார்? அடி குல்பி, ஆமா ஆமா. சரிங்க பாட்டி, இனிமே நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப நான் போயிடுறேன் பாட்டி. நாளையில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே டிஃபன் சாப்பிட்டுட்டு போறேன் பாட்டி. சார், என்ன சார் பாட்டி பாட்டி சொல்றீங்க? அப்புறம் என்ன பாட்டி, நீங்க தான் பெரியவங்களாச்சு பாட்டி. அப்பதான் உங்களை பாட்டி தானே பாட்டி கூப்பிடணும் பாட்டி. ஐயோ சார், நான் தெரியாம பெரியவங்கன்னு ஒரு மரியாதைக்காக சொன்னேன். அதுக்காக இப்படியா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவீங்க? நீங்க சாப்பிட்டுட்டு போங்க சார். சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், அதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடுவேன்.
இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல போகணும். சரிங்க சார், நானும் கிளம்புறேன். சரி இங்க இருங்க, நான் போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க சார். பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடா பேராண்டி, இனிமேதான். அம்மா எனக்காக கூழு காசு வச்சிருக்கா, அது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் குடிக்கணும். இப்ப சூடா இருக்கு பாத்துக்க, அதனால கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு இருக்கேன். சரிங்க பாட்டி, டைமுக்கு சாப்பிடுங்க சரிங்களா? மார்னிங் லட்டு. மார்னிங் மார்னிங் அப்படி சொல்லக்கூடாது பாரு, ஸ்டைலா சொல்லணும். மார்னிங் சொல்லு. அடி போடி, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் சொல்ல தெரியும். போடி. லட்டு என்ன லேட்டா போற மாதிரி இருக்கு? காலேஜ் என்ன டைம் ஆகல உனக்கு? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, போயிடுவேன். சரி லட்டு, பாத்து போயிட்டு வா சரியா? நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்கண்ணா. சீ, என் அண்ணன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் என் அண்ணன் பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதியே இல்ல. இது போய் என் அண்ணன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரு, நான் என் அண்ணன் கிட்ட பேசணும். சரி பாரதி. குல்ஃபி. அண்ணா. சொல்லு லட்டு. என் பேத்தியே பேரங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அடிய பேத்தி, எண்ணம் பலிக்காதுடி. இந்த பார்வதி இங்க இருக்கிற வரைக்கும் எண்ணம் பலிக்காது. குல்ஃபி முகமே மாறிடுச்சு. லட்டு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டா, தெரியாம தான் பண்ணிருப்போம். சாரி குல்ஃபி. என்ன தொட்டு விட்டு ஓடுது ஒரு சிட்டுக்குருவி, அது பக்கம் வந்து ஆடுது என் நெஞ்ச தழுவி. ஏய் பேராண்டி, உன் பொண்டாட்டிய பார்த்து கிறங்குற. அது சரி, இதுதாண்டா பேராண்டி ஆரம்பமே. அடிய பேத்தி, என் பேரனையும் பேத்தியுமா பிரிக்க பாக்குற? உன்னை வச்சே இவங்க 2 பேரும் சேர்க்கிறேன்டி. அண்ணா அண்ணா. சொல்லு லட்டு, என்னம்மா? எங்க வீட்டு காசு நீ ஜாலியா நினைச்சது வாங்கி சாப்பிடுறியோ? இப்ப பாரு, என் அண்ணன் கிட்ட நான் என்ன கேக்குறேன்னு. என் அண்ணன் எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதை பார்த்து வயிறு எரி. அண்ணா, எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும், வாங்கிட்டு வரீங்களா? ஸ்நாக்ஸ் என்ன வாங்கிட்டு வாங்க லட்டு. அதுக்கு என்ன, உனக்கு காலேஜ் டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. அண்ணா, நான் என்னென்ன வேணும்னு கேட்கணும்ல, அது வாங்கிட்டு வாங்க. நீங்க வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு பிடிக்காதுல்ல. லட்டு, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதான், நான் வாங்கிட்டு வரேன், நீ கிளம்பு. அண்ணா, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் என்னென்ன வேணும்னு சொல்றேன், எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே சரி சொல்லு லட்டு. அப்படிதான் கேட்கணும். அண்ணா, மில்க் ஸ்வீட் இருக்குல்ல, அதுல எல்லா வெரைட்டியும் வாங்கிட்டு வாங்க. சரி கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் லட்டு. அண்ணா, எனக்கு காசுல எல்லாம் வாங்கிட்டு வரணும். சும்மா சீப் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு தெரியல நான் எப்படி சாப்பிடுவேன்னு. அது சரி லட்டு, இதெல்லாம் வேணும்னு பண்றா. குல்ஃபி டென்ஷன் ஆகணும்னு இவ வேணும்னு பண்றா போல இருக்கு. சரி இவங்க காலேஜ்க்கு சீக்கிரம் அனுப்பி விடுவோம். லட்டு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிலாம் வாங்கிட்டு வருவேன். நீ காலேஜ் கிளம்பு லட்டு, டைம் ஆகுது பாரு. ஐயா அண்ணா, எனக்கு என்னென்ன எப்படி எப்படி வேணும் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அது மாதிரி வாங்கிட்டு வாங்க. இந்த ரோட்ல சீப்பா வைக்க பாருங்க, அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க சரியா? நல்ல காஸ்ட்லியான ஸ்வீட்டா, நல்ல பிராண்டட் ஸ்வீட்டா வாங்கிட்டு வாங்க. மில்க் ஸ்வீட் எல்லா வெரைட்டியும் வேணும்னா வாங்கிட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்களா? அடிய சிரிக்கி, என் பேத்திய வெறுப்பேத்தணும்னு உன் அண்ணன்காரங்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டி, அவன் உன் அண்ணிக்காரி தானடி, அப்படி என்ன பண்ணிட்டா இவள? அது சரி, கூடிய சீக்கிரம் உன் மனசு மாறணும். இந்த பாட்டிக்காரி மாத்துவேண்டி. சரி, இதுக்கு நம்ம பேர் என்ன பண்றான்னு பாப்போம். லட்டு, நீ கிளம்புமா, உனக்கு டைம் ஆகுது. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்னா நீ கிளம்பு. சரிண்ணா, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அண்ணா, கண்டிப்பா ஈவினிங் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க மட்டும் ஈவினிங் வாங்கிட்டு வரல அப்புறம் பாருங்கண்ணா, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வாங்கிட்டு வரேன் லட்டு, நீ கிளம்பு. ஓகேண்ணா, பாய், நான் கிளம்புறேன். ஓகே லட்டு, கிளம்பு, பார்த்து பத்திரம். பாய்ண்ணா. இப்ப இவன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியலையே. ஐயோ, ஆம்பளைங்க பால் பெரும் பாடுக்குள்ள இருக்கே. ஒண்ணு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மாட்டணும், இல்லன்னா இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க இல்ல பொண்டாட்டி இவங்களுக்கு நடுவுல மாட்டணும். என்ன பொழப்பு இந்த ஆம்பளைங்க பொழப்பு. பேராண்டி, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும்டா. பொண்டாட்டி ஆயிட்டா அவளை எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா என் பேத்தி இதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டா, அதனால நீ சமாளி. அத்தை அத்தை, டைம் ஆகுது அத்தை, வாங்க அத்தை சீக்கிரம். ஏய் குல்ஃபி. சொல்லுங்க சார். உனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கமா ஒரு வேலையா தான் போறேன். வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இன்னைக்கு ஒரு நாள் நான் பர்மிஷன்ல போய்க்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்க. குல்ஃபி பாட்டி இருக்காங்களே பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன். ஏய் குல்ஃபி, சொல்றேன்ல, நான் அந்த பக்கமா தான் போறேன். பாடி கூட்டிட்டு போய் விட்டு போறேன். சார் என்ன சார் மிரட்டுறீங்க? போட்டி இருக்காங்க, அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன், புரிஞ்சுக்க சரியா? பாட்டிக்காக தான். ஆமால. அப்ப பாட்டிக்காக தான் கூட்டிட்டு போறீங்க. நீங்களும் என்னைக்கு திரும்ப போறீங்கன்னு தெரியல. வா, திரும்ப போது திருந்தலாம். டைம் ஆகுது, கிளம்பு. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். நான் அப்படியே போயிட்டு அத்தைக்கிட்ட லஞ்ச் வாங்கிட்டு போயிடுறேன் பாட்டி, கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வா. சீக்கிரம் வந்துரு, சாயங்காலம் வீட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கல, அதுக்கு வைத்தியம் பண்ணணும், சீக்கிரம் வந்துரு. ஆமா பாட்டி, நீங்க சொன்னாலும் நான் சீக்கிரம் வந்துருவேன். என்னால ரொம்ப வலி தாங்க முடியலன்னா கண்டிப்பா பர்மிஷன்ல கூட வந்தாலும் வந்துருவேன் பாட்டி. பர்மிஷன்ல வருவாளா? சரி, என்ன டைம் வந்தாலும் பரவாயில்ல, நானும் வரேன். அப்புறம் வச்சு ஒரே ஜாலதான் போல இருக்கேன்.
ரொம்ப நாளா இருந்த உன்னோட ட்ரீம் இப்ப நிறைவேறிச்சு போல இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? என்ன மச்சி, அதான் அந்த ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலா அந்த ஃபேக்டரியோட ஓனரே உங்க மாமானும் போது உனக்கு இன்னும் ஆசையா இருக்குமே, இன்னும் சந்தோஷமா இருக்குமே. ஆமாடா மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்க சார் தான் அதுக்கு ப்ரொப்ரைட்டரா இருப்பாருன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. ஏய் இன்னும் என்னடா சார் சார்னு சொல்லிட்டு இருக்கேன்? அவர் உங்க மாமா தானே, மாமான்னு கூப்பிட வேண்டியது தானே? இல்ல மச்சி, அவருக்கு எங்களுக்கு எப்பவுமே சார் தான். எனக்கும் சரி எங்க அக்காவுக்கும் சரி, எங்களுக்கு அவர் கடைசி வரைக்கும் சாரா இருந்தாலே போதும். எனக்கு மாமாவா இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். பட் வரேன்னு தெரியல. இப்ப வரைக்கும் சாரா இருக்காரு, அதுவே போதும் மச்சி. ஏய் என்ன இன்னும் அவ்வளவு ஆளைய காணும்? வருவாளா இல்ல வரமாட்டாளா? டேய் என்னடா, அத நாங்க வந்திருக்கோம்ல, எங்களை கூட்டிட்டு போக சொன்னா ரொம்ப பண்ற. அவளையே எதிர்பார்த்துட்டு இருக்க. ஏன் அவனா என்ன உனக்கு அவ்வளவு ஸ்பெஷலா என்ன? ஏய் லூசுங்களா, நான் உங்களை கூட்டிட்டு போறதே அவளுக்காக தான். அவ தனியா வேணா வரமாட்டா, எப்படியும் உங்க கூட தான் தொத்திக்கிட்டு இருப்பா. அதனாலதான் உங்களை வச்சு அவளை கூப்பிட வச்சு இப்ப கூட்டிட்டு போறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம்டா, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ உண்மையாதான் அவளை லவ் பண்றியா? ஏய் ஸ்ரீ, என்ன இப்படி கேட்டுட்ட? நான் உண்மையாவே அவளை சின்சியரா லவ் பண்றேன். எப்ப அவ என் லவ் அக்செப்ட் பண்ணுவான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? என்ன ஸ்ரீ இப்படி கேட்டுட்ட? சேச்சே, நான் கேட்டதுக்காக தப்பா எடுத்துக்காதடா. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, அவளுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்னை அப்படி கேட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. நீ அவளை ஏமாத்திடலாம் மாட்டல்ல? ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் முன்கோபக்காரி, அவ்வளவுதான். மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா காலேஜ் ஸ்டார்டிங்ல அவ உன்னை வேற அடிச்சிருக்காளா? ஒருவேளை உனக்கு அவ மேல ஏதோ கோவம் வச்சு அதனால இப்படி பண்றியோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா, அதுக்குதான் கேட்டேன். அப்புறம் மச்சி, என்ன ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? நான் தான் நிக்க வச்சு கடலை போட்டுட்டு இருக்கணும். சீச்சி அப்படியெல்லாம் இல்ல ஸ்ரீ, நான் இப்ப அவளை சின்சியரா லவ் பண்றேன் ஸ்ரீ. அவளை பத்தி தான் எனக்கு தெரியும்ல. நான் இப்ப அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவ எனக்கு வேணும். என் லவ் எப்படியாவது அவ அக்செப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் ஸ்ரீ, வேற ஒண்ணும் இல்ல. சரி ரகு, அதுதான் கேட்டேன். என்னதான் பண்றான்னு தெரியல, இவ்வளவு இன்னும் ஆள காணுமே. எப்படி நான் அவளை சின்சியரா லவ் பண்றேனா? என்ன அடிச்சதை நான் மறந்துடுவேனா என்ன? ஏண்டி உனக்கு கோவம் வந்தா எவனை வேணாலும் கை நீட்டிடுவியா? எனக்கும் கோவம் வரும். என் கோவம் எப்படிப்பட்டதுன்னு காட்ட வேணும். அவ என்ன லவ் பண்ணணும். என்ன லவ் பண்ணி என்கிட்ட ஏமாந்து ஐயோ என்ன கல்யாணம் பண்ணிக்கூடான்னு என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப அவளை நாய் மாறி துரத்தி விடணும் நானு. அதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறேன். விழுவா, என் வலையில கண்டிப்பா விழுவா. அவளை சிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. சீக்கிரமே சிக்க வைக்கிறேன்டி. என் வலையில சிக்க வச்சு உன்னை சின்ன பெண்ண மாக்கல. ஒரு நாளும் ஐயோ ஏண்டா இவன் மேல கை வச்சோன்னு அவ துடிக்கணும். துடிச்சு துடிச்சு அழணும். இனி அவ வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இருக்கக்கூடாது. உன்ன பண்ணுவேண்டி, என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். இல்லடா மச்சி, டைம்ல நிறையவே இருக்கு. முன்ன பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததும் எப்படி போக முடியும்? அதான் என்னன்னு பேசிட்டு போலாமே வந்தேன். ஆமா, நீ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்க? உன் பைக் எங்க? அதுவும் மச்சி, பைக்கை சர்வீஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று நானு. நீ எதாச்சும் வந்து உன்னை பார்த்துட்டு நின்னுட்டேன். இல்லடா மச்சி, நீ இப்படி போவ, எனக்கு அந்த பக்கம் தான் வழி. இருக்கட்டும், நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு போய்க்கிறேன். சரிடா மச்சான், சரி நானும் கிளம்பட்டுமா? ஆமாடா மச்சி, உனக்கு கூட டைம் ஆக போகுது, நீ கிளம்பு. நான் பஸ் வந்து அப்படியே கிளம்பிடுவேன் நானு. ஆமா மச்சி, நீ இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டேல, அப்புறம் என்ன இன்னமும் அந்த ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருக்கேன்? 2 நாளைக்கு முன்னாடி உன்னை வலசலா கையால பார்த்தேன்டா. மச்சி, அந்த ஜாப் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நான் கேட்டதே எனக்கு கொடுத்தாங்கல்ல, அப்புறம் எப்படிடா அது உடனே விட முடியும்? ஒரு 2 மாசமாவது போலான்னு இருக்கேன். அக்கா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஏன் எங்க சார் கிட்டயும் சொல்லியிருக்கேன், ஒரு மாசம் போறேன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசமாவது போகுமே, போய்தான் பாப்போமே அப்படின்னு போயிட்டு இருக்கேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு போட்டுமே. என்ன சொல்ற மச்சா? நீங்களா இப்படி சொன்னா எப்படி? பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ள உங்க சைட்ல இருக்காரு, ஆனா நீ இப்படி பேசுவா எப்படிடா? மச்சி என்னடா இப்படி சொல்லிட்ட? நாங்களா அந்த மாதிரியா? நானும் அப்படி கிடையாது. எங்க அக்கா அப்படி கிடையவே கிடையாது. எங்க அக்காலாம் அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கணும்னு தான் நினைச்சோம். இப்ப கூட எங்க அக்காக்கு ஏத்த மாதிரி கிடைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் அவர் கேரக்டர் வைஸ் நல்லாதான் இருக்கு. பாப்போம், போக போகதான் தெரியும். ஏய் அங்க பாருடி, வந்துட்டா. எப்ப வர சொன்னா எப்ப வர பாருடி. ஆமா, ஏய் வாடி,
என்னன்னு சிரிச்சிட்டு இருக்கா பாரு. சீக்கிரம் வாடி. வர அதுக்குள்ள கத்தாதீங்கடி. வர. ஏறுமா ஏண்டி இவ்வளவு லேட்டா வர? எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றதுடி? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? வர சொல்லிட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நான் வேற பாதியில டிரைவர் அனுப்புறதுக்கு எவ்வளவு திரும்ப பாடுபட்டேன். ஆமா எதுக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட் சொன்னீங்க? நம்ம எது வந்தாலும் காலேஜ்ல பேசிருக்கலாம்ல. எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? பாரதி அது ஒண்ணும் இல்லடி. நம்ம இன்னைக்கு காலேஜ்க்கு போக வேணாம். நம்ம இன்னைக்கு வெளியில போலாமா? வெளியிலயா? இப்ப நம்ம நிக்கிறது வெளியில தாண்டி. நீங்க நின்னுட்டு கொஞ்ச நேரத்துல காலேஜ் போயிடலாம். ஓகேவா? ஆமா நீங்க பஸ் வருமா? நம்ம காலேஜ் போற ரூட் பஸ். ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணாத. வெளியில தானே போலான்னு கேக்குறேன். ஒரே ஒரு நாள் தானே வரலாம்ல. ரொம்ப ஓவரா பண்ற. என்ன காலேஜ் கட்டடிக்க சொல்றீங்களா? இத விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு. ஆமாண்டி ப்ளீஸ் நம்ம ஒரே ஒரு நாள் தானே. பாரதி சினிமாக்கு போயிட்டு போயிடலாண்டி. இன்னைக்கு சினிமாக்கு போலாண்டி. ரகு நம்ம கூட வராண்டி. என்னடி சீரியஸா பேசுறீங்க? இல்ல நான் வரல. நான் காலேஜ்ல கட் அடிக்கிறது என் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் வரல. நான் காலேஜ்க்கு போறேன். பாரதி எதுக்கு பயப்படுற? அதான் நான் கூட வரல. என் பயம் அதுதானே. இல்ல ரகு நான் காலேஜ்க்கு போறேன். என்னடி ஸ்ரீ நீ எப்பவுமே இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேல. இப்ப நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அப்படி இல்லடி பாரதி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து சொல்லும்போது எனக்கும் ஒரு ஆசையா இருக்கும்ல. அதான் போலாமே நினைக்கிறேன். நீயும் வாயே. எனக்கு நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. அதுக்காக தானே கூப்பிடுறேன். வாடி பாரதி போயிட்டு வந்துடலாம். பாரதி எதுக்கு யோசிக்க? அதான் நான் கூட இருக்கேன்ல. நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். நீ வா. டிக்கெட்ல புக் பண்ணியாச்சு. நம்ம 11 o'clock ஷோ தான். போயிட்டு ஷோவுக்கு பார்க்க வேண்டியதுதான். சரி மச்சி நான் உன்னை வேற நிக்க வச்சு கடலை போட்டுட்டு இருக்கேன். நீ கிளம்புறா மச்சான். சரிடா தோச்சிக்காத. எது வந்தாலும் நம்ம போன்ல பேசலாம். டைம் ஆயிடுச்சு. நானும் கிளம்புறேன். ஓகே மச்சான் பாய்டா. பாத்து போ. இவங்க என்ன பண்றா? இவளுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. மேடம் மகாராணி ஆச்சு. கார்ல தான் போவாங்க, கார்ல தான் வருவாங்க. இப்ப இவன் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கான்? அதனால கார் எதுவும் அன்னைக்கு மாதிரி ப்ராப்ளமா இருக்குமோ? என்ன பாரதி யோசிச்சுட்டு இருக்கேன்? அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. ஸ்ரீ நகரன். லூசு நகரு. ரகு என்ன இதெல்லாம்? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்கிறதா? நகர்ந்து நின்னு தூர போ. இல்ல பாரதி நீ தப்பா நினைக்கிற. நான் உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது தியேட்டர் கூட்டிட்டு போலாமே தான் வந்தேன். அதான் நான் வரேன்னு சொன்னல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆல்ரெடி தியேட்டருக்கு வந்துட்டு இருப்பானுங்க. வா பாரதி உனக்காக தான் நான் வந்து வெயிட் பண்றேனே. நீ பாரு நம்ம போலாம். வா பாரதி. இல்ல நான் வரல. நான் கிளாஸ்க்கு போறேன். நான் வந்து கிளாஸ கட் அடிச்சிட்டேன் அப்படின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அண்ணன் என்கிட்ட பேச கூட மாட்டாங்க. நீங்க திட்டினா கூட பரவாயில்ல. ஆனா திட்டலாம் திட்டாது. அண்ணன் என்கிட்ட பேசாம இருந்துருவாங்க. அப்படிலாம் இல்ல. நான் வர மாட்டேன். நான் காலேஜ்க்கு போறேன். ஸ்ரீ நான் கிளாஸ்க்கு போறேன். நீ வரையா வரலையா? என்ன நடக்குதுங்க? யார் இவன்? இவன் போய் அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு அமைதியா இருக்கான். இதெல்லாம் சாருக்கு தெரிஞ்சு என்ன ஆகுறது? அத்தை மாமா இதை பார்த்தாங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படியே நிப்பாங்க. இவ்வளவு அது சரி திமுர்காரியாச்சு. நம்ம எதனா சொன்னோம் திமுறா தான் பேசுவா. இவெல்லாம் என்னைக்கு திருந்த போறான்னு தெரியல. என்ன பாது இப்படி சொன்னா எப்படி? நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. இப்ப எங்க வீட்டுல மட்டும் என்ன போயிட்டு வேணா சொல்ல போறாங்க? ஸ்ரீ வீட்லயும் அப்படியே சொல்ல போறாங்க? அப்படின்னா இல்ல, எல்லார் வீட்லயும் திட்டுவாங்கதான். அதுக்காக நம்ம என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டே இருக்க முடியுமா என்ன? வா நமக்கு இதெல்லாம் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் தானே. சொன்ன கேளு பாரதி. ஒரு நாள் தானே போயிட்டு வந்துருவோம். இல்ல ரகு நான் மட்டும் இப்படி பண்றேன்னு தெரிஞ்சது அண்ணா கண்டிப்பா என்கிட்ட வருத்தப்படுவாங்க. நான் வரல ரகு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ரகு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. வேணாம் அவளை கம்பல் பண்ண வேணாம். பாரதி வா நம்ம கிளாஸ்க்கே போகலாம். ரொம்ப பண்றீங்கடி ரெண்டு பேரும். நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் ஒரே ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலான்னுட்டு. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்கடி. பாரதி நீ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. நீ நினைச்சா எங்க வேணாலும் போகலாம். ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களோட காசை ஷேர் பண்ணி போனாதான் உண்டு. எங்க ஃபேமிலிலலாம் சினிமான்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நீங்களாம் போகும்போது நீ இப்படி போலான்னு நினைச்சா ரொம்ப பண்றீங்கடி. அப்படி இல்லடி பாரதி பயப்படுறாள். அவ சொல்றது கரெக்ட் தானே. அவங்க அண்ணனும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் அப்படித்தானே பாத்துக்கிறாங்க. அந்த அண்ணாக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா பாரதி மேல கண்டிப்பா வருத்தப்படுவாங்கல்ல. அதுக்குதான் பாரதி யோசிக்கிறா. அவ யோசிக்கிறது கரெக்ட் தான். நம்ம கிளாஸ்க்கே போலாண்டி. இன்னொரு நாள் வேணா வீட்டுல எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்ப போலாம். அது சரி. இவளுங்களை வச்சுதான் இவளை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு இவளுங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காளுங்க? அதெல்லாம் முடியாது. டே ரகு ஏதாவது பண்ணி பாரதியை தியேட்டர் கூட்டிட்டு போ. இப்படி இவன் கூட ஒரு இடமா வெளியில வந்தாதான் இவன் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிப்பா. எப்படியாவது கூட்டிட்டு போ. சரி பாரதி நீ வரலன்னா என்ன? நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணேன். அவ்வளவு கூட்டத்துல நின்று டிக்கெட் புக் பண்ணேன். ஆனா நீ வரலன்னு சொல்லிட்ட. சரி நீ கிளாஸ்க்கே போ. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். அவன் பக்கத்துல இருந்து நகர்ற மாதிரி தெரியல. இவள இருடி வர்றேன். யார் இது கிட்ட வந்து ஆள் அடிக்கிறது?
நீங்க என்ன பண்ற? ஹலோ, என்ன ப்ரோ இவ்வளவு கிட்ட வந்து நின்னு ஆள் அடிக்கிறீங்க? ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. ஏய், இங்க என்ன பண்ற? ஏய் என்னடா, என்ன கேட்க நீ யாரா? நான் இங்க என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. இப்போ கார்ல தானே காலேஜுக்கு போவேன். இப்ப என்ன ஆச்சு? கார் எதுனா பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்ன? சரி பரவாயில்ல, அது எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, என் கூட வா, நான் கூட்டிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்றேன் வான்னு. ஹலோ ப்ரோ, என்ன இது நீங்க வந்தீங்க வந்து எங்க பாரதியை கூப்பிட்டு பைக்ல உட்காருன்னு சொல்றீங்க? யாரு ப்ரோ நீங்க? என்ன நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும்ல, எங்க காலேஜ் பொண்ணு என்னமோ கூப்பிட்டு போறேன்றீங்க, அசால்ட்டா சொல்றீங்க. அப்படி எல்லாம் எங்களை மீறி எங்க காலேஜ் பொண்ணு மேல கை வைக்க முடியாது, பாத்துக்கோங்க. டேய், நீ காலேஜ் பொண்ணுன்னு சொல்ற, நான் கைய வைக்க முடியாதுன்னு இவ்வளவு தெனாட்டா பேசுறேன். ஆமா, இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இல்ல? பப்ளிக் பிளேஸ்ல அவ பக்கத்துல இப்படி ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான், அதுக்கே உன்னை பொழந்து கட்டியிருக்கணும். தள்ளி போடா, தள்ளி போடான்னு சொன்னேன். பாரதி, யார் இவன்? இவன் என்ன இவ்வளவு தெனாட்டா பேசிட்டு இருக்கான்? உனக்கு தெரிஞ்சவனா என்ன? ஏய், அங்க என்னடா பேச்சு? உன்னை நகர்ந்து போடான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தள்ளி போகணும், மூக்கு முடியெல்லாம் பஞ்சர் ஆயிடும் பாத்துக்க. பாரதி, நீ என்னன்னு பேசி அவனை முதல்ல அனுப்பு, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். அது எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. காலேஜ் உள்ளேயும் நான் சொல்றேன், நீ இன்னொரு தடவை அவ பக்கத்துல ஒட்டி நிக்கிறத நான் பார்த்தேன், உன் உடம்புல உயிர் இருக்காது பாத்துக்க. ஏய், உனக்கு அறிவில்ல? மத்ததெல்லாம் வாய் கிளிக்க பேசுறல, இதெல்லாம் சொல்ல தெரியாது. அவன் இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்து ஒட்டி நின்னுட்டு இருக்கோம், அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கோம், அப்படியே பேன் பாய பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். என்னடா ஹீரோ நினைப்பா, இன்னும் ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, ஹீரோ நீ பண்ணிட்டா நீ ஹீரோ ஆயிட முடியுமா? நான் உன்னை பார்த்து ஐயோ இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே, சே நம்ம இவனை இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லுவேன் நினைப்பா. லோர்னு ஒண்ணு விட்டான்னு வச்சுக்கேன், கண்ணு உன்னால பழுத்துருண்டி. உனக்கு அறிவில்ல? உனக்கெல்லாம் ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து ஒட்டிட்டு நின்னுட்டு இருக்கோம், அவன் என்ன பண்றான்னு கூட தெரியாம பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். அது உனக்கு சொன்னோம் நான் ஹீரோயிசம் பண்றேன்னு நினைப்பான். ஆமாண்டி, எனக்கு தெரியும் நான் ஹீரோவா ஹீரோ இல்லையான்னு. என்ன நீ ஹீரோவா நினைக்க வேணாம், வில்லன் கிட்ட போய் மாட்டிக்காத, பார்த்து ஜாக்கிரதையா இரு. டேய் என்ன நீ பண்ண பேசிட்டே போற? இங்க பாரு, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்படிதான் இருப்போம், உனக்கு என்ன? இவனெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல. நீங்க பாரு, ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவன் மூஞ்சும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, ஜாக்கிரதையா இரு. இப்ப நீ காலேஜுக்கு போ, இல்ல பாத்துக்க. டேய் போடா, எனக்கு தெரியும் காலேஜுக்கு போகணுமா வேற எங்க போகணும்னு எனக்கு தெரியும், பெருசா சொல்ல வந்துட்டான், போடா. நீ எல்லாம் சொல்லி திருந்துற கேஸ் கிடையாது, பட்டுதான் திருந்தணும். ஒரு நாள் பட்டு திருந்துற காலம் வரும், அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவேன் பாத்துக்க. உன்கிட்ட நின்று இவ்வளவு நேரம் பேசணும் தெரியுமா? இதுதான் ஏன் டைம் வேஸ்ட். நான் போன ஏன் வேலையை பாக்குறேன். சரிதான் போடா, யாரும் உன்னை அட்வைஸ் பண்ண சொல்லி கூப்பிடல, போ. ஒழுங்கு மரியாதை காலேஜுக்கு போ. வேற எங்கேயாவது நீ போனன்னு நான் கேள்விப்பட்டேன், நடக்கிறதே வேற, பாத்துக்க. யாரு பாரதி அவன்? ரொம்ப ஓவரா பேசுவான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துன்னா என்கிட்ட உத வாங்கிட்டு தான் போயிருப்பான். நான் உன் முகத்துக்காக தான் விட்டேனே. டேய் வாய மூடு. ஆமா, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் உன்னை அப்பவே வார்ன் பண்ணல, என் பக்கத்துல நிக்காத தள்ளி போன்னு உன்னை வார்ன் பண்ணனா இல்லையா? அவன் சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டேன், அவன் கரெக்டா தான் சொன்னான். இப்ப இல்ல, எப்பவுமே என் பக்கத்துல வராத சொல்லிட்டேன். எது வந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, பாத்துக்க. அது சரி, உன் பக்கத்துல நின்னு அவன் வந்து என்ன மிரட்டுவானோ? இப்ப போனவனே வந்து என் காலை புடிச்சு கெஞ்ச வைக்கிறேன்டி, நடக்கும்டி. இன்னைக்கு இல்ல, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா நடக்கும். சரி பாரதி, சாரி, நான் பண்ணதான் தப்பு. வா, நம்ம தியேட்டருக்கு போலாமா? இல்ல நான் வரல. ஸ்ரீ, நம்ம கிளாஸ்க்கு போலாம் வாடி. சரி பாரதி, போலாம். அடிய பேத்தி, அதெல்லாம் கை வைக்க வேண்டியவங்க பதமா பக்குவமா வச்சா எந்த வழியும் தெரியாது. நீங்க பாருங்க பாட்டி, நான் வெளியில போறேன். என்னது வெளியில போறியா? அடே பேராண்டி, நீ இப்ப எங்க வெளியில போற? பாட்டி புரியல. அட கூறுகட்ட சிரிக்கி, உனக்கு இடுப்புல சொல்லி கெடுத்து விட போறவனே உன் புருஷன் தான். சொல்லி சமாளிடி. எல்லாத்தையும் என்னைய மாட்டி விடுங்க சார். எப்ப பாரு என்ன கோத்துட்டி வேடிக்கை பாக்குறீங்க, இப்ப நீங்க சொல்லி சமாளிங்க சார். ஐயோ, எதுக்கு எனக்கு வேலை? எதுக்குமே வேலை இல்ல பாட்டி, நீங்க கொண்டு போலாம். இனிமே அதுக்கு வேலை இல்ல, நீங்க கொண்டு போங்க. அடிய பேத்தி, குப்பரை படுக்காது, நேரம் நிமிந்து வெளிக்கு பாடு, குப்பரை படுத்தான். கால வெயில் சாய, வாய்க்காலில் வெள்ளம் பாய, மயக்கம் ஒரு கிறக்கம், இடைவெளியில்
எனக்கு மட்டும் இடம் இருக்கு ஆசைப்பட்ட மாமனுக்கு ஆசைப்பட்டு மனம் இருக்கு கனியும் கனியும் தாரா கனியும் புள்ளி மயில் மேல் வந்த புருகனோ இடுப்பில் உள்ள மடிப்பு புள்ள மாட்டிக்கிட்டேன் இதயம் அங்க மாட்டிக்குச்சு அத பார்த்தேன் கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல அடியும் போல சிவப்பு இல்ல கணுக்கால் கூட கருப்பு இல்ல